ரொம்ப டேஸ்டியான ஸ்ரீலங்கா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் மீடியம் சைஸில் இருக்க ஒரு 600 கிராம் அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக இடித்த பூண்டு எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த மசாலாலாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் இடித்து வச்ச பூண்டையும் நல்லா ஒன்று சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுட்டு அந்த பூண்டை நல்லாவே அதில் சேர்ந்து வர மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்தோன்னா அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும். வறுத்து சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மசாலா தடவும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணிவிட்டு அதில் மீனை இப்படி பெரட்டி எடுத்து வச்சு செஞ்சோன்னா அது நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது தீஞ்சு போகாமலும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் ட்ரையாக அதை பெரட்டுவாங்க, அதுக்காக நான் இந்த டிப்ஸு சொல்லியிருக்கேன். மீதி இருக்க மசாலாவும் இந்த மாதிரி போட்டுட்டு கடலெண்ணெய் விட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீனாக போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பெரட்டிட்டு எடுத்துக்கலாம். இது பூண்டு இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து இது பொரிஞ்சு வரும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் இது உடையாமல் நமக்கு மீனும் நல்லா கிடைக்கும். இதில் நம்ம அரிசி மாவோ வேறு எந்த ஒரு கடலை மாவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. அப்படி இருந்தும் இது நல்ல கிறிஸ்பியோடு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனில் இல்லை, எந்த வெரைட்டி மீனாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.